ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் கட்டிங் அளவு 6 இன்ச்சு, மார்பு அளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. இப்போ நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கேன்வாஸை 2ஆக மடித்து கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். உயரம் பார்த்தீங்கன்னா 10 அல்லது 10.5 இன்ச் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் 10.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ரவுண்டு நெக்கை பயன்படுத்தி தான் சிம்பிளான டிசைன் நம்ம தைக்க போகிறோம். எப்போதுமே கஸ்டமருக்கு தைக்கணும் அப்படின்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சு கொடுக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் எல்லாமே நம்மளுக்கு பக்காவாக சூப்பராக இருக்கும். கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் கூடுதலாகவே நான் போட்டிருக்கேன். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் அகலத்தில் அதே சேஃப்லையே நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மெயின் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி விரித்து வச்சுட்டு கரெக்டாக நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். கழுத்து அகலம் நம்மளுக்கு 2.5 5 இன்ச்சு கரெக்டாக வரணும். ஓகேங்களா? கொஞ்சம் கழுத்து அகலம் கூடுதலாக போயிடுச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. கரெக்டாக 2.5 5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக சேமாக நம்ம தச்சுக்கணும். ஒருவேளை நேராக வரலை அப்படின்னா அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணுறது சரியாக ஒட்டலை அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி கேன்வாஸை கரெக்டாக வச்சுட்டு உள்ளுக்க ஒரு லைன் நம்ம போட்டுட்டு அந்த லைனை ஒட்டியே கேன்வாஸை வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கஷ்டமே இருக்காது. இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தச்சு முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் கேன்வாஸை வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம லைனிங் கிளாத்தை இது போல் பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம். கேன்வாஸ் மேல் நோக்கி வர்ற மாதிரி தான் வச்சுக்கணும். இப்போ நம்ம தையல் பார்த்திங்கன்னா உள் ரவுண்டுக்கு மட்டும்தான் நம்ம தையல் போடணும். முன்னாடி போட்ட தையல் மேலே தான் போடணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். இது போல் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே தைக்கணும். இப்போ ஒரு 1/4 இன்ச் மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா 1/4 இன்ச் மட்டும்தான் டிஸ்டன்ஸ் விடணும். கேன்வாஸ் பயன்படுத்தலை அப்படின்னா 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கக்கூடிய கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலில் படாமல் பொறுமையாக நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த பகுதியை நம்ம பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக விட்டுட்டு பாருங்கள், அழகாக நீட்டாக நெக்கோட ஷேப் நம்ம எடுத்து விட்டுறலாம். இது போல் பாருங்கள், ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நெக்கோட ஷேப் கரெக்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் நல்ல பக்கம் ஒட்டிலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போடணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது கரெக்டாக நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். ஒட்டிலே ஓரத்துலேயே அழகாக நேராக தைக்கணும். வளைவு நெளிவாக தைக்கக்கூடாது. தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும். நார்மல் தையலும் தைக்கக்கூடாது, ஓட்டு தையல்லையும் தைக்கக்கூடாது. எப்போதுமே டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா பொடி தையலில் தைச்சாதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிக்க போகிறோம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக நம்ம ரவுண்டு நெக் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை பாருங்கள், நம்ம கெட்ட பக்கமாக திருப்பிட்டு கீழே நம்ம பட்டி மடித்து தைக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சில் பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டரை சென்டர் பண்ணி நம்ம 2 சைடுமே டாட் பிடிச்சிக்கலாம். அப்படியே அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேர் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி நேர் பீஸில் ஒரு 3 பீஸ் வர்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு நீளம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதலாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 2 பீஸ் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அகலம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் அகலத்தில் இருக்க மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நேர் பீஸில் தான் கட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை தச்சு வந்து நம்ம திருப்ப போகிறோம். திருப்புறதுக்காக நான் ரெடிமேட் ரோப் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அந்த துணியோட சென்டர் பகுதியில் அந்த ரோப் வச்சுட்டு பாருங்கள், அடியில் நல்லா அகலமாக தச்சுட்டு மடிப்பு பகுதியிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நேராக தையல் போட்டுக்கலாம். மடிப்பு பகுதியிலேருந்து தான் நம்மளுக்கு வந்து கணக்கு. ஓகேங்களா? அந்த மடிப்பு பகுதியிலேருந்து கரெக்டாக 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நேராக தையல் போட்டு திருப்பி விட்டதுக்கப்புறமா அந்த ரோப்பையுமே அடியில் இருக்கக்கூடிய பிசுரையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், ஒரு 2 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள், நம்ம வந்து நிறையா பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பீஸை வந்து 2ஆக மடித்து விட்டுட்டு கழுத்து பகுதியில் வச்சு தான் நம்ம தைக்கணும். எப்போதுமே கழுத்து பகுதியில் தைக்கும் பொழுது ஸ்டார்டிங்லேருந்தே தைக்காமல் ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் இணைக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் வரிசையாக லைனாக தைச்சிக்கலாம். ஒவ்வொரு அந்த பீஸ்க்கும் இடையில டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் வரிசையாக லைனாகவே தைச்சிக்கலாம். அந்த ஒவ்வொரு பீஸ் பார்த்திங்கன்னா குறுக்க 2ஆக மடிச்சுட்டு அதோட ஹைட்டுமே 1/2 இன்ச்சில் இருக்கணும், டிஸ்டன்ஸுமே நம்மளுக்கு 1/2 இன்ச்சில் இருக்கணும். இது போல் வரிசையாக லைனாகவே அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக பொறுமையாக தைச்சிக்கலாம். இப்போ அந்த ஒவ்வொரு பீஸை பார்த்தீங்கன்னா 2ஆக மடிக்கும் பொழுது அதை வச்சு தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டுமே 1/2 இன்ச்சில் இருக்கணும். அடுத்தடுத்து தைக்கும் பொழுது டிஸ்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் வரிசையாக லைனாகவே நம்ம தைச்சிக்கலாம். முன்னாடி போட்ட தையல் மேலேயே தைச்சி எடுத்துக்கணும்.
இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு லைன் லேஸ் கொடுத்து தச்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து மார்க் பண்ணி அழகான ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், ஒரு லைன் லேஸ் தைச்சதுக்கப்புறமா அடுத்து 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கப்புறமா இந்த லைன்லேயே இதே கலர் லேஸை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த லைன் மேலேயே இந்த லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். இதுலேயுமே நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் ஒரு தையலும் இன்னொரு ஓரத்தில் இன்னொரு தையலும் நம்ம வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேஸ் பயன்படுத்தி தச்சு முடிச்சிட்டோம். சென்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம பவு வந்து தைக்க போகிறோம். 2 சைடும் மட்டும் நம்ம தச்சிருக்கோம். 3வது சைடும் மடிப்பு பகுதி இருக்குது. இதை நல்ல பக்கமாக திருப்பிட்டு அந்த 4வதாக இருக்கக்கூடிய ஓப்பன் பகுதியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இதோட சென்டர் பகுதியில் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கலாம். இதை 2ஆக மடித்து பாருங்கள். சென்ட்ரு பகுதியில் இந்த மாதிரி நம்ம வந்து அடையாளப்படுத்திட்டு இதை குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வச்சுட்டு பாருங்கள். அந்த துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நாட் வந்து போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில் நம்ம ரோப் எடுத்து ஒரு 2-3 முறை இந்த மாதிரி நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கயிறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சின்னதாக நம்ம வந்து டசில்ஸ் வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப் என்ன டிசைனில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம்.
பகுதியில் நம்ம ரோப் கொடுத்து தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஊசியில் இந்த மாதிரி கொஞ்சம் போல் நூல் வந்து நான் சேர்த்துட்டு அந்த நூலையும் அந்த ரோப்பையுமே நல்லா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கோர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கோர்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது போல் பாருங்கள், ஃபுல்லாகவே நம்ம வந்து கோர்த்து முடிச்சுட்டு அயன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த ரோப் வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஷோல்டரில் பாருங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் 2 சைடுமே. அப்படியே தனியாக விட்டுட்டோம்னா ரோப் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால அந்த உள்பக்கமாக வச்சு நம்ம வந்து கெட்டி தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா அழகுபடுத்துறதுக்காக ஒரு ஸ்டோன் பீஸ் வச்சுக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.